ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என் சங்கர் தயாள் டைரக்ஷன்ல யோகி பாபு, சரவணன், செந்தில், சுபு மற்றும் பலர் நடிச்சு வெளியான படம் தான் KMK, அதாவது குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இந்த படத்தினோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். KMK இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்ம செந்தில் அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கீழே அமைச்சர்களா இருக்கக்கூடிய யோகி பாபு அண்ட் சுபு அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கீழே அமைச்சரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து யோகி பாபு தான் அதுல முக்கியமான கதையை எடுத்து பண்ணிக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து 2 மனைவிகள். மூத்த மனைவிக்கு பிறந்தவங்க ஒரு பையன், இளைய மனைவிக்கு பிறந்தவங்க ஒரு பையன். 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல, அதாவது முதலமைச்சருடைய, அதாவது செந்திலுடைய ஸ்கூல்ல வந்து அவங்க படிக்கிறாங்க. படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அங்க அராஜகம் பண்றாங்கன்னா நல்லது செய்யறாங்க. நல்லது செய்யறதே கொஞ்சம் கடுமையா செய்யறாங்க. அது என்னன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு போட்டியா வருது. போட்டியா வரும்போது அதாவது பழிவாங்கும் படலமா அவங்களுக்குள்ள ஏற்படுத்துறாங்க. ஏற்படுத்தின உடனே அதில் இருந்து இந்த சுப்புனோட கேரக்டர் வந்து அந்த பழிவாங்கும் படலத்துல கலந்துகிட்டு அந்த அமைச்சர் பதவியை அவர் காலி பண்ணணும்னு நினைக்கிற யோகி பாபா. அது நடந்துச்சா, அதுக்கு அந்த பக்கம் முதலமைச்சர் ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்கிற அந்த தம்பி கேரக்டரா வரக்கூடிய அந்த பையன் என்ன ஆனாரு. அப்புறம் இந்த ஸ்கூல்ல அடாவடியா ஒரு நல்ல பையனும் இல்லாம கெட்ட பையனும் இல்லாம ஒரு அடாவடியா நடந்துட்டு இருக்கிற இந்த பையனோட முழுமையான கேரக்டர் தான் என்ன அப்படிங்கறதெல்லாம் மொத்த விரிவாக்கமா சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த KMK என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இந்த படத்தோட கதை இதுதான். இந்த படத்தோட ஓபனிங்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு அண்ணனும் தம்பிக்குள்ள பாச போராட்டமா ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாச போராட்டம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஈகோ சம்பந்தப்பட்ட பாச போராட்டமா தொடர்ந்து அதுக்கப்புறம் அரசியல்வாதியா வலம் வர்ற நம்ம யோகி பாபுனுடைய பசங்க தான் இவங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் கதை ஓரளவுக்கு நல்ல காமெடியா நகரக்கூடிய சூழல் ஏற்படுத்துறாங்க. இந்த படம் வந்து முழுக்க ஒரு காமெடி சிச்சுவேஷனை ஏற்பாடு பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா முழுக்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க காமெடி ஜெர்னியை பாதி தூரம் கொண்டு போயிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சில சீன்கள் நம்மளை நிலைய வைக்கிறதா இருந்தாலும் கூட இன்னும் சரவணன் அவர்களை கூட நல்லா எடுத்து பயன்படுத்தி இருக்கலாம். அவங்களை வந்து சுமாரா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மறைந்த மயில்சாமி அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து அவருக்கு பாசிட்டிவான கேரக்டரா கொடுத்தனால ரசிக்கும்படியாகவும் இருந்தது அந்த ஒரு 2-3 சீன். அதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, வையாபுரி ஆகட்டும், மீதி இருக்கிற ஒரு 2-3 பிரபலங்கள் வந்து ஒரு சீன்ல 2 சீன்ல பயன்படுத்திருக்காங்க. சுபு கூட இன்னும் நேர்த்தியா எடுத்து பயன்படுத்தியிருந்தா இன்னும் கதை கொஞ்சம் களம் சுவாரஸ்யமா போயிருக்கும். செந்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம திரையில பாக்குறதுனால அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. இன்னும் வரக்கூடிய படங்கள்ல அவர் எடுத்து சிறப்பா பயன்படுத்தினா அவர் நல்ல ஒரு ஜொலிக்கும் நட்சத்திரமா இன்னும் அவரால் தன்னோட திறமையை காமிக்க முடியும். அப்படிங்கறதுல குரல நடுக்கம் இல்லாம அவர் பேசுற வசனங்கள் ஆகட்டும், அவர் நடிச்சிருக்கிற அந்த 2-3 சீன்கள் ஆகட்டும், அது அவ்வளவு பிரமாதமா அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம இன்னுமே நம்மளால நம்ப முடியல. அவ்வளவு ஒரு காமெடி நடிகர், நம்மளை எல்லாம் சிரிக்க வச்சவர். அவர் இன்னும் பல படங்கள்ல நடிச்சு அவர் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அது போக இன்னும் நிறைய சீன்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சீன்கள் காமெடி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி பல சீன்கள்ல ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது இந்த படத்தினோட மைனஸா இருந்தாலும் கூட, அதாவது எந்த சீனுமே ரொம்ப போர் அடிக்கல, அதாவது சிரிக்க முடியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சீனும் போர் அடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அரசியல்வாதியா இருக்கிற நம்ம சுபு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, மனைவிக்கு பயந்த மாதிரி இருக்காரு. அந்த மேயர் பதவிக்கு போட்டிக்கிட்ட சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வர அந்த பையன்கிட்ட போய் ஏமாந்து திரும்பி வர சீன் ஆகட்டும், அப்புறம் இன்னும் ஒரு செந்தில் கிட்ட அடாவடியா தன்னோட மனைவிக்கு வந்து நீங்க வேற ஏதோ ஒரு பதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் அவர் கெஞ்சர சீன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சீன்கள் வந்தாலும் கூட சுபு அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு நியாயம் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு பயன்படுத்தி இருக்கணும். அதுதான் இந்த படத்தினோட மைனஸ் நான் எதிர்பார்க்கிறேன். யோகி பாபு பொறுத்த அளவுக்கு வழக்கம் போல வர படங்கள் மாதிரி இந்த படத்திலையும் கொஞ்சம் கடுப்பேற்ற காமெடி போடுறாரு. இருந்தாலும் ஒரு சில சீன்கள் கிளிக்காவும், ஒரு சில சீன்கள் நம்ம எரிச்சு விட்டுற அளவுக்கு தான் இருக்கு. இந்த KMK படத்தினுடைய மொத்த ஸ்டோரியும் அவங்க காமெடிக்காக எடுத்திருக்காங்க. காமெடியும் தாண்டி சில சிந்திக்கிற விஷயங்கள் எடுத்திருக்காங்க. லாஜிக் இல்லாம சில சீன்கள் இருந்ததுனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமா நம்ம எடுத்துக்குவோம். இந்த படத்துக்கு வந்து 45 to 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. இந்த படம் உங்களுக்கு பார்த்தாகணும்னு நினைச்சீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. வேணா போய் பாருங்க. ஒரு டைம் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் தான் இந்த KMK என்கிற குழந்தைகள் முன்னேற்ற கழகம். தேங்க்யூ.